நீங்க எப்பெல்லாம் அவரை நினைக்கிறீங்களோ, நீங்கள் அர்ப்பணித்து வாழுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் ராஜ்யம் வந்து கொண்டே இருக்கும். எதுவுமே நம்புறீங்க? ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். இங்க இருக்கும் போது உங்க ராஜா உங்க கூட இருக்கிறார். நீங்க A2Bல போய் உட்காரும் போதும் உங்க ராஜா உங்க கூட இருக்கிறார். ஏன்னா ராஜ்யம் எங்க வந்துடுச்சு? உங்க உள்ள வந்துடுச்சு. நற்செய்தி கேட்கும் போது ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். நற்செய்தி கேட்கும் போதும் கெட்ட செய்தி கேட்கும் போதும் ராஜா உங்க கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த புயல் வரும்போதும் எத்தனை பேர் நம்புறீங்க? ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்ற ராஜ்யம் வருவதாக. அது ஒரு ப்ரோக்ரசிவ் வேர்ட். ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு முறை வந்த ராஜ்யம் அல்ல, அது வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கெல்லாம் பிரகாசிப்பீங்க, வெற்றி பெறுவீங்கன்னு நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 13 உங்களுக்கு ஜஸ்ட் உதாரணத்தை காட்டுகிறேன். இயேசு இப்படி பல உதாரணங்களை சொன்னார். தேவராஜ்யம் கோதுமை கொப்பா இருக்கிறது, தேவராஜ்யம் கடுகு கொப்பா இருக்கிறது, தேவராஜ்யம் புளிப்பில்ல அப்பத்து கொப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கோதுமை வளருகிறது, கடுகு வளருகிறது. அப்படின்னா உங்களுக்குள்ள வந்த தேவராஜ்யம் நீங்கள் வருவதாக ஜெபிக்கும் போது அது ஒரு முறை வருவதல்ல, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்குள் நான் வளர்றேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் அவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்களை கர்த்தர் நடத்துவார், உங்களை வெற்றியாய் நடத்துவார். உங்களுடைய ராஜ்யம் தாங்க எனக்கு முக்கியம். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு காலையில அரை தூக்கத்தில் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த தூரத்திலிருந்து எழுந்து காரை ஓட்டி சேர் கூட கிடைக்காம கீழே பாயில வந்து உட்கார்ந்து கையை தட்டி பாடுறீங்களே. ஒருவேளை உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் என்று வந்திருக்கலாம். அது ஒரு சிலர் நினைக்கிறேன். மற்றவங்களாம் ஏன் திரும்ப வந்தீங்க? ஒரு காரியத்தை முக்கியமா நினைக்கிறேங்க. என்னை விட, என் குடும்பத்தை விட, என் ராஜ்யத்தை விட தேவ ராஜ்யம் எனக்கு முக்கியம். நான் ஏங்க இங்க நின்று பிரசங்கம் பண்ணணும்? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தலை வலிக்கிற நாளில் கூட, கை கால் வலிக்கிற நாளில் கூட, சில பாஸ்டருங்க மீட்டிங் கூப்பிடும் போது போக வேணான்னு தோணும் போது கூட சில நேரத்தில் மனம் இறங்கி போய்விடுவதற்கு காரணம், வேண்டான்னு நினைக்கும் போதும் உள்ளத்துல ஒரு சத்தம் கருத சொல்றாரு, உன் ராஜ்யத்தை கட்ட நீ இல்ல, என் ராஜ்யத்தை கட்ட இருக்கிற. அவர் ராஜ்யத்தை முன்னாடி வைக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு ஜெபத்தை முன்னாடி வைங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யத்தை முன்னாடி வைங்க என்று சொன்னார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, அவர் ராஜ்யம் எனக்குள்ள வந்துடுச்சுங்க அப்படின்னு. கடைசி வார்த்தை எப்படி சொன்னார்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. எத்தனை பேர் தேவராஜ்யத்தை முன்னாடி வைக்கிறீங்க? பக்கத்தில் நான் சபைக்கு வந்தேங்க, எனக்காக மட்டும் வரலங்க, தேசத்துக்காய் ஜெபம் பண்ணணும், நாடு நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும். ஓகே, தேவராஜ்யத்தை நம்ம கட்டிட்டு இருக்கோம். நம்மளை நம்ம கட்டலங்க, தேவராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கோம். பலத்த ஒரு அலிலி அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, அவர் சித்தம் தாங்க சிறந்தது. 1 கோடி செல்வத்தை விட அவர் சித்தம் தாங்க சிறந்தது. இருக்கீங்களா பாஸ்டர்? நான் எப்படி சொல்லலாம், நான் நினைச்ச மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கல, அவர் சித்தம் தாங்க நல்லது. புரியல? நான் இதெல்லாம் நினைச்சேன் எனக்கு நடக்கலைங்க, நான் சொல்லுங்க அவர் சித்தம் தாங்க சிறந்தது. நான் என்னமோன்னு நினைச்சேன் பாஸ்டர், நான் நினைச்சது இல்லைங்க, அவர் சித்தம் தாங்க சிறந்தது. உங்களை பார்த்து சொல்ல, எதை குறித்தும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, விசாரப்படாதீங்க. ஐயோ எனக்கு இப்படி நடக்கல அப்படிங்கிற எது. ஏன்னா நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் அவன் சொல்லணும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:36, 13:36 of Acts 13:36 அப்போஸ்தலர் நடபடிகள். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அப்படின்னா என்ன சொல்றார்? தாவீது தன்னுடைய தலைமுறையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மரிச்சாராம். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. மற்ற எல்லாத்த விட உங்க ஜெபம் என்ன தெரியுமா இருக்கணும்? என் தலைமுறைக்கு, இந்த தலைமுறைக்கு, என் தலைமுறைக்கு என் தேவ சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான். He served God in his generation by the will of God. 3 பேரை தட்டி சொல்லுங்க, தேவ சித்தம் தாங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசுங்க.
நினைச்ச கார் எனக்கு கிடைக்கல, தேவ சித்தம் தாங்க பெருசு. நினைச்ச மாதிரிலாம் எனக்கு எதுவும் நடக்கலைங்க, தேவ சித்தம் தாங்க பெருசு. 1 தெசலோனிக்கர் 5:18 இப்படி வாசிக்கிறோம், in everything give thanks, for this is the will of God in Christ Jesus. கையை உயர்த்தி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொன்னீங்க? ஆமென். இது கிடைக்கல அது கிடைக்கலக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா எல்லாவற்றிலும் நீங்கள் ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்கள். இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ சித்தமாய் இருக்கிறது. நடந்ததுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா, நடக்காததுக்கெல்லாம் அல்லேலூயா. நடக்கிறது அல்லங்க, எனக்கு ரொம்ப முக்கியம் அவருடைய சித்தம். அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்தார். ஆமென். சோ தேவ சித்தத்தை நம்முடைய தலைமுறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். ஆமென்.